மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என எந்த வகையிலும் பேதம் பார்க்காமல் அனைவரிடமும் மிகவும் அன்பாக பழகக்கூடியவர் என புகழாரம் சூட்டியுள்ளார் கலாமின் ஓட்டுநர் பாலாஜி. அண்ணா பல்கலையில் கலாம் தங்கியிருந்த போது 11 மாத காலம் அவரது கார் ஓட்டுநராக பணியாற்றிய பாலாஜியுடன் எமது செய்தியாளர் தங்கமணி நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கடந்த 2001 2002 வரை 11 மாதங்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கௌரவ பேராசிரியராக பணியாற்றி வந்தார். அந்த 11 மாதங்களும் அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற விருந்தினர் மாளிகையில் தான் தங்கியிருந்தார். அங்கு இருந்துதான் அவர் பல பணிகளை செய்தார். இங்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு வகுப்பெடுப்பது, மேலும் பள்ளி கல்லூரிகள் என வெளியிடங்களுக்கும் சென்று வகுப்பெடுப்பது என்று 11 மாதங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவர் இங்கே பணியாற்றியிருக்கிறார் தமிழ்நாட்டில். இது குறித்து நம்முடைய மேலும் தகவல்களை தெரிவிப்பதாக இருக்கிறார் நம்முடைய பாலாஜி. அப்துல் கலாமிடம் 11 மாதங்கள் ஓட்டுநராக பணிபுரிந்தவர். அவரிடம் கேட்கலாம். 11 மாதங்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமிடம் நீங்கள் ஓட்டுநராக பணியாற்றிருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துங்க. சாருடைய அனுபவங்கள் சொன்னும்போது பசங்களை பார்க்கணும், அவர்கிட்ட யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் போன ஸ்டேஜுக்கு யாருன்னு உடனே முதல்ல பேச விடணும். அவர் யார் என்ன பண்ணலாம் அதை பற்றி கண்டுபிடியாது. அவர் எப்போ பேசணும்னு மைக்கை கொடுத்து பேசணும்னு அந்த ஒரு இதில் தான் இருப்பார். நானும் அவர் கூட இருப்பேன், எந்த ஸ்டேஜுக்கு ஒன்றும் கூட போவேன். அதேமாதிரி அங்கே கொடுத்து என்ன புக்ஸை கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி, அங்கே இருக்கிற பசங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்து விட்ருவார். இதை பண்ணிக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு மனசில் ரொம்ப பதிகிற மாதிரி ஏதாவது பசங்க பேசினாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக அங்கேருந்து கூப்பிட்டு அவங்களுக்கு மெயில் ஐடி, அவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கூப்பிட்டு ஆஃபீஸ் கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன வேணுன்றதை அவங்களுக்கும் அதை செய்வார். அவர் ஏதாவது டவுட் இருந்தானா அந்த டவுட்டை வந்து ரிலே பண்ணுவார். நீங்கள் ரொம்ப அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பசங்க ஏதாவது கேட்கும் போது கண்டிப்பாக அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசுவார். ரெண்டாவது என்னென்னா அவருக்கு டைமிங் கிடையாது. எந்த டைம் வேணாலும் காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்துப்பார். இங்கே உள்ளுக்குள்ளே கேம்பஸில் வாக்கிங் போவார். இவரை பார்க்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30-50 பேர் 60 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் காலையிலே வந்துடுவாங்க. அவங்களை எவ்வளோ பேர் கேட்டாலும் ஆட்டோகிராஃப் போடுவார். இந்த தருணத்தில் அவர் இந்த உலகை விட்டு பிரிந்திருக்கிறார். 11 மாதங்கள் ஓட்டுநராக அவரோட பணியாற்றிருக்கிறீங்க. இந்த தருணம் எப்படி இருக்குது? உங்களை விட்டு விலகி இருக்கிற இந்த தருணம் எங்களால் முதல்ல நம்ப முடியல. சார் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நாங்கள் நம்பலை. இல்லை எல்லாருமே இது எப்பவும் சொல்கிற ஒரு பொருளையும் தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அவருக்கு எங்களை பொறுத்தவரையும் என்னென்னா இன்னமும் நிறைய நாள் இருப்பார். இன்னும் ஒரு 100 வருஷம் வரையும் அவர் வாழ்வாருன்னு தான் எங்களுடைய இது. அவர் இது மாதிரி இறந்து போவார்னு நாங்கள் இன்னும் கூட நினைக்கல. இன்னமும் எங்கள் கூட இருக்கிறாரு. இப்போ பார்த்த மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது. அதனால் எங்களால் ரொம்ப எங்கள் வீட்லேயும் சரி எல்லாருமே ஏன்னா அவர் கூட நாங்கள் இருந்ததுனால மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, நாங்கள் அவர் கூட இருந்ததுனால இன்னமும் எங்கள் கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கிறார்.